ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஈஸியான வேர்க்கடலை பர்ஃபி. எப்போதும் அந்த மொறுமொறுன்னு இருக்கிற வேர்க்கடலை பர்ஃபி தான் நம்ம வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டுருப்போம். இது வந்துட்டு ரொம்பவே சிம்பிளா 5 நிமிஷத்துல வந்துட்டு நீங்க செஞ்சிடலாம். வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா போதும். 3 பொருள் தான் தேவை இந்த பர்ஃபி செய்யறதுக்கு. வாயில போட்டோன்னே கரைஞ்சு போயிடும், அந்த மாதிரி ஒரு பர்ஃபி இது. இந்த பர்ஃபி பாத்தீங்கன்னா உடைச்சு வாயில போட்டா அப்படியே கரைஞ்சு போயிடும். அந்த மாதிரி சூப்பர் சாஃப்டா இருக்கும் சாப்பிடறதுக்கு. ஒரு மாதிரி நெய் மணந்துகிட்டு அருமையா இருக்கும் சாப்பிடும்போது. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேர்க்கடலையை வந்துட்டு நல்லா வறுத்துட்டு தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜார்ல போட்டு வச்சிருக்கிறேன். இதோட அளவு வந்துட்டு 1.5 கப். இந்த கப்ல 1.5 கப் எடுத்திருக்கிறேன். எந்த கப்ல அளக்குறோமோ அதே கப்ல 1/2 கப் வந்துட்டு வெல்லம் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எந்த கப் வேணா யூஸ் பண்ணலாம். எந்த கப்ல இருந்தாலும் இதேதான் அளவு. 1.5 கப் கடலைக்கு 1/2 கப் வெல்லம். இப்ப இந்த வேர்க்கடலையை வந்துட்டு கோர்ஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி வேர்க்கடலைய பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. கொஞ்சம் 1-2 வேர்க்கடலை உடையாம இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதுவும் நல்லா தான் இருக்கும். இது இருக்கட்டும். பர்ஃபி ரெடியானதுக்கு அப்புறம் எடுத்து கொட்டி வைக்கிறதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பிளேட்டோ இல்ல ஏதாவது ஒரு பேன்லயோ நீங்க இந்த மாதிரி நெய் தடவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெய் தடவி வச்சிருக்கிறேன். ஸ்கொயரா இருந்தா கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், அதனால நான் ஸ்கொயர் பேன் எடுத்திருக்கேன். பேன் அடுப்புல வச்சிருக்கிறேன். இதுல வந்துட்டு இந்த 1/2 கப் வெல்லத்தை சேர்த்திடலாம். கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இதுல பதம்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த வெல்லம் வந்துட்டு மெல்ட் ஆகணும், அவ்வளவுதான். லோ ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க. ஹை ஃபிளேம்ல வச்சீங்கன்னா தீஞ்சு போயிடும் வெல்லம். பாத்தீங்கன்னா தெரியும், மெல்ட் ஆக ஆரம்பிக்குது பாருங்க வெல்லம். இது ஃபுல்லாவே உருகணும். இந்த கட்டி கட்டியா இல்லாம இந்த கட்டிகளை வந்துட்டு இந்த மாதிரி உடைச்சு விட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா முழுக்க மெல்ட் ஆயிடுச்சு பாருங்க எல்லா வெல்லமும். இப்ப இதுல பொடிச்சு வச்சிருக்கிறோம்ல இந்த வேர்க்கடலை பொடி இதுல சேர்த்திடலாம். விடுங்க. லோ ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க. ஃபிளேம் அதிகப்படுத்தக்கூடாது. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் மட்டும் இதை கலந்து விட்டா போதும். நல்லா எல்லா பக்கமும் கலந்து வரணும். ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா அந்த வெல்லம் எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நெய் தடவி வச்சிருக்கிறோம்ல இந்த பேன்ல இதை போட்டு நல்லா பிரஸ் பண்ணி விடணும். இது மாதிரி ஒரு கரண்டில கொஞ்சமா நெய் தடவிட்டு இது நல்லா அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி விடணும். இது மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிரஸ் பண்ணினாதான் இது வந்துட்டு ஹோல்டு பண்ணும் இந்த பர்ஃபி. கொஞ்சம் சூடா இருக்கும் போதே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பீஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு கத்தியோ இல்ல ஏதாவது இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டி வச்சு நீங்க வந்துட்டு இப்படி பண்ணலாம். இது மாதிரி பீஸ் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறம் இதை வந்து டீமோல்டு பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். குழந்தைங்க வந்துட்டு ஸ்நாக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் பக்கம் போக மாட்டாங்க. இது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நல்லா வாயில் போட்டோன்னே கரைஞ்சி போயிடும் வெண்ணெய் மாதிரி. நெய் மணத்தோட அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பாய் பாய்.